வணக்கம் வேலூர். இன்று 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி விசுவாவசு எனும் உலக நிறைவு ஆண்டு சித்திரை மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. அன்பு இருந்தா போதும் எல்லாத்தையும் சாதிக்கலாம், அந்த நிலாவையே கையில கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா காதலிக்க கூடியவங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா செஞ்சு காட்டுறது பல நேரங்கள் நடக்கிறது கிடையாது, சில நேரங்கள் மட்டுமே நடக்குது. அப்படி ஒரு மன உறுதியோட காதலுக்காக ஒரு பெரிய சாகசத்தை நடத்தின ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். டாக்டர் P.K. மகாநந்தியா. இவர் ஒரு ஓவிய கலைஞர். ஒடிசால ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த மகாநந்தியா 1970களில் டெல்லியில தெருவோரத்துல ஓவியங்கள் வரைஞ்சிட்டு இருந்தாரு. படிப்படியா தன்னை முன்னேற்றிக்கிட்டு அழகான ஓவியங்களை வரைஞ்சி தனக்குன்னு ஒரு பார்வையாளர் கூட்டத்தையே உருவாக்கிக்கிட்டாரு. தனக்கான ஒரு இடத்தை கலை உலகத்துல அடையணும்னு போராடிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த நேரத்துல ஸ்வீடன்ல இருந்து சார்லட் வான் ஷெட்வினை அப்படின்ற ஒரு மாணவி டெல்லிக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் உருவாச்சு. அது திருமணத்திலயும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சார்லட் ஸ்வீடனுக்கு கிளம்பும் போது இவரையும் தன் கூட கூட்டிட்டு போக ஆசைப்பட்டாங்க. ஆனா இவருக்கு தன்னுடைய மன உறுதி தன்மானத்துல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருந்தது. அதனால நான் உன்னை கண்டிப்பா வந்து பாப்பேன், நீ தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டு தான் வரைஞ்சி வச்சிருந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் விற்பனைக்கு கொடுத்துட்டு அதுல வந்த காசை எடுத்து ஒரு பழைய சைக்கிள் வாங்கியிருக்காரு. அந்த சைக்கிள்ல ஆப்கானிஸ்தான், ஈரான், துருக்கி, பல்கேரியா, யுகோஸ்லோவேக்கியா, ஜெர்மனி, ஆஸ்திரியா, கடைசியா டென்மார்க் வழியா கிட்டத்தட்ட 7500 கிலோமீட்டர்கள் பயணிச்சு டிசம்பர் 1977 ஸ்வீடன் போய் சேர்ந்தாரு. இவரு 120 இருந்து 130 நாட்கள் இந்த சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. டெல்லியில தொடங்கின இவருடைய பயணம் ஸ்வீடன்ல தன்னுடைய காதல் துணையை கைப்பற்ற வரைக்கும் நிற்கவே இல்லை. பயணம்ன்றது வெறும் தூரத்தை பத்தினது கிடையாதுங்க. அது உங்களோட அர்ப்பணிப்பு, தைரியம், தடைகளை தாண்டி ஒரு பெரிய விஷயத்து மேல நம்பிக்கை வச்சு செயல்படுறதுன்றது தான். இன்னைக்கும் மகாநந்தியா தன்னுடைய காதல் துணையோட குடும்பமா ஸ்வீடன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட அந்த அன்பும் மன உறுதியும் தான் அந்த பெரிய பயணத்தை தன்னுடைய வாழ்க்கை பயணமா மாத்தி கொடுத்திருக்கு. நமக்கும் இது போல உத்வேகம் தரக்கூடிய ஏதாவது ஒரு உறவு இருக்கும், ஏதாவது ஒரு அன்பு இருக்கும், ஏதாவது ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மோட பயணத்தை இன்னைக்கே தொடங்கலாம். அதுக்கு VIT பண்பலை 90.8 வாழ்த்துக்கள். என்ன இன்னைக்கு நாளை அன்போட தொடங்கலாமா?